ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கஞ்சம்பட்டி ஓடையில் ஏற்பட்டுள்ள காட்டாற்று வெள்ளம் சாயல்குடி அண்ணா நகர் மற்றும் ஈசிஆர் சாலை பகுதிகளிலும் புகுந்துள்ளது. சாலைகள் தெருக்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். ராமமூர்த்தி வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சாயல்குடி ஊருக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் ரொம்ப அவதிப்பட்டு வருகின்றனர். அதாவது தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் பெய்த கனமழை அப்பகுதியில் இருந்து காட்டாற்று வெள்ளமாக ராமநாதபுரம் மாவட்டம் பெருமாடி பகுதியில் விவசாய நிலங்களில் பெரிய அளவில் சேதப்படுத்தினர். இந்த நிலையை கஞ்சம்பட்டி ஓடையிலிருந்து காட்டாற்று வெள்ளமாக வரும் மழைநீர் தொடர்ந்து சாயல்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர் மற்றும் ஈசிஆர் சாலையில் தேங்கி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளது. இந்த வெள்ளத்தில் சாயல்குடி தீயணைப்பு நிலையம், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெரிய அளவில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக அண்ணா நகர் குடியிருப்பு முழுக்கும் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் வீடுகளை காலி செய்து பாதுகாப்பான இடத்துக்கு செல்கின்றனர். இதனிடையில் அண்ணா நகருக்கு வரும் மழைநீரை திசை திருப்பிவிட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என நேற்று இரவு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதுவரை வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் இப்பகுதியில் மீட்பு பணி நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டாகவே உள்ளது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.